சுவாமி, எல்லாருமே வந்து சன்னியாசம் வாங்கணும்னு போகிறாங்க. ஆனால் இந்த குடும்ப வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்னு பயந்துக்கிட்டு போகிறவங்களும் இருப்பாங்கல்ல. இமயமலைக்கு போயிருந்தேன். நான் போகும்போது என்ன பண்ணேன், ஒரு 2 கட்டு காஜா பீடி பண்டல் வாங்கிட்டு போனால் ரிஷிகேஷ் போயிட்டு ரிஷிகேஷ்லேருந்து மேலே போயிட்டோம். ஹரித்வார்லேருந்து மேலே ரிஷிகேஷ் போயிட்டோம். ரிஷிகேஷில் போனால் கூட்டமாக உட்காந்துங்கிறோம். சாப்பாடு வருது வண்டியில், உடனே வந்து சாப்பாடை வாங்குகிறோம், உட்காந்து சாப்பிட்டுடுறோம். இது மாதிரி யாராவது டூரிஸ்ட்டு போகிறாங்க பாரு, அவங்க 5-10 கொடுத்தா அதை வாங்கி செலவுக்கு வச்சுக்கிறோம். நானும் ஒரு கும்பல் உட்காந்துது, எல்லாம் ஹிந்தியில் பேசுகிறோம். நான் என்ன பண்ணேன், ஒரு பண்டலை பிரித்து ஒரு கட்டு பீடியாக ஒவ்வொருத்தனுக்கு கொடுத்துட்டு போனேன். ஒருத்தனை பார்த்து தமிழ் பேசுகிற மூஞ்சி மாதிரி இருந்தது எனக்கு. நான் கேட்டேன், தமிழ் தெரியுமா பண்ணேன்? தெரியுங்க. ஏன்பா தமிழ் தெரியும், இவ்வளோ தூரத்துலேருந்து வரோம், தமிழில் தான் பேசுனா என்னப்பா அவங்களும்? இல்லைங்க, இங்கே யாரும் பேச மாட்டாங்க. சரி, இப்படி இருக்கிறீங்களே, ஏதாவது தெய்வீகத்தில் ஏதாவது ஞான வழியில் போகிறீங்களேன்னா அதெல்லாம் ஒன்றும் போட முடியாதுங்க. அங்கே கடை வாங்கி துண்ணு போட்டு அங்கே கொடுக்க முடியாது, பயந்து நீங்கள் ஓடி அங்கே உட்காந்துக்கிறோம். இங்கே பஞ்சம் இல்லாத இருக்கிறோம் நாங்கள். மாமியார் செத்து போனுச்சு, நடிகர் சோறு அனுப்புகிறாரு, நடிகர் பிறந்த நாள் சாப்பாடு வருது வண்டியில் வாங்கி சாப்பிட்றோம். இதெல்லாம் இல்லாமல் கவர்மெண்ட்டு சப்பாத்திக்கு மாவு துட்டு கொடுக்குறோம் கவர்மெண்ட்டில். அதை வாங்கி சாப்பிட்டு ஜிம்முன்னு இருக்கிறாங்க. வரவங்க உங்களை டூரிஸ்ட்டுங்க துட்டு கொடுக்குறாங்க. ஏன் நாங்கள் அங்கே ஏங்க லோல் பண்ணோன்றோம். அதனால் இமயமலையில் இருக்கிறவங்களாம் ஞானின்னு நினச்சிக்காதீங்க. கொலை பண்ணுவேன், கொள்ளை அடிச்சுவேன், குடும்பத்தை காப்பாற்ற முடியாதவன் தான் உட்காந்துங்க பெருவாரி அங்கே. அதனால தான் நான் சொல்கிறது, அது மாதிரி ஓடி போய் நீ கடவுளை தேட முடியாது. இல்ல இடத்துல இருந்து சாதி, அதான் சாதனைன்றது. இப்போ எனக்கு வந்து ஒரு பொண்டாட்டி இருக்கிறான், சாவல ஒன்று இருக்கிறாங்கல்ல. எனக்கு கல்யாணம் ஆகல, 7 கல்யாணம் பண்ணிட்டோம்மா. நான் ஒரு 9 என்ன பொண்டாட்டி இருக்குது, ஒரு புள்ள, 2 புள்ள, ஒரு பொண்ணு இருக்குது. பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு புள்ள ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி ஒரு பேத்தி இருக்குது. அது உலாவிங்க இருப்பார், பொண்ணு தாத்தா கணக்குக்கு நான். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு 2 பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி 2 பொண்ணுங்க வயசுக்கு வந்துக்குது. 2 பிள்ளைங்களும் படிக்கிறாங்க, பெரிய பெரிய பசங்க. ஒரு பொண்ணு காலேஜ் படிக்குது, இந்த வருஷம் முடிக்க போகுது. ஹையர் லோயர்லாம் பாஸ் பண்ணி இப்போ ஷார்ட் அண்ட் முடிக்குது. அப்போ இவ்வளோ பெரிய வச்சுக்கிட்டு தான் நான் இவ்வளோ சாதனை பண்ணிக்கிறேன். வீட்டுக்கு போவோம், எனக்கு இவ்வளோ பெரிய இது கட்டி 5000 பேர் உட்கார அளவுக்கு இடம் பண்ணி வச்சு எனக்கு இருக்க வீடு இல்லை 15,000 12,000 ரூபாய் வாடகை கொடுத்துன்னு உட்காந்துங்கிறேன். ஏன் எனக்கு தெரியாதா வீடு கட்டிக்கிறதுக்கு? இவ்வளோ செலவு பண்ண ஒரு 4 மணி வாங்கி வீடு கட்டிக்க தெரியாதா? தெரியும். ஆனால் அந்த வீடு கட்டினா என் பொண்டாட்டி, என் பிள்ளை, என் பொண்ணு, அது வரைக்கும் தான் வாழ முடியும். இது எத்தனை 1000 பேருக்கு உபயோகப்படுது? இதுதான் வாழ்க்கை. யார் அறிவு மனிதன் பண்ண வேண்டிய வாழ்க்கை இது. அவன் வீட்டுக்குள்ளே பண்ணுறது அது ஒரு மிருகம். அவன் வீட்டை தாண்டி உலகத்துக்கு பண்ணுறான் பாரு, அவன் தான் மனுஷன். ஏன்னா மிருகத்துக்கு தெரியாது, அது மனுஷனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி வாழணும். இந்த சன்னியாசம் ஏமாத்தின்னு போகிறவெல்லாம் நான் வச்சுக்கிறதுல இங்கே சேர்க்கறதும் இல்லை. அப்படிப்பட்டால சாமி, கடவுள் வந்து நம்ம கடவுளை நேசிக்கணும் அப்படின்னா எதுவுமே தேவையில்லை, மனசு இருந்தாலே போதும்னு சொன்னீங்க. கடவுளுக்கு பூ போடுறோம், விளக்கு, திரி, கற்பூரம், ஒரு மதத்துல ஒவ்வொன்னு பின்பற்றுறாங்க. அப்போ இதெல்லாம் கடவுளுக்காக படைக்கப்பட்டதா? கடவுள் எங்கேயாவது பூ போட்டுக்கிச்சா? அப்ப இது ஒரு வியாபாரம் தானே? நான் என்ன சொன்னேன், எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம்னு. கிறிஸ்துவம் போறான், 2 மெழுகுவர்த்தி வாங்கிட்டு போய் அவன் கொளுத்தி விட்டு அவன் ஏதோ அவனுக்கு தெரிஞ்சதை படிக்கிறான். முஸ்லீம் போகிறான், 2 ஊதுவத்தி கொளுத்துட்டு அவன் ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச பாத்தியா பண்ணுறான். இந்துக்கள் போகிறான், ஒரு 200 ரூபாய் பக்கத்து வீட்டில் கடன் வாங்கிட்டு போயிட்டு தேங்காய் பூ பழம்லாம் வாங்கிட்டு போய் ஐயர்கிட்ட கொடுத்துட்டு இவன் இன்னும் கிடக்குறான். ஆனால் எங்கேயாவது கடவுள் பண்ணிக்கிச்சா? பூ போடுன்னு சொல்லிச்சா, விலை கொளுத்துன்னு சொல்லிச்சா, தேங்காய் ஓடின்னு சொல்லிச்சா? சாமிக்கு தேங்காய் ஓடிக்கிறேன்னு தேங்காயெல்லாம் வாங்கிட்டு போகிறான், ஓட்டி இவன் பக்கம் வச்சுக்கிறான். சாமி ஏமாத்துறான் இல்லையா? வீட்டில் சாமி கும்பிட்டாலும் இவன் பக்கம் வச்சுக்கிறான், கோயிலில் போய் சாமி கும்பிட்டாலும் இவன் பக்கம் வச்சுக்கிறான். அப்புறம் எங்க சாமிக்கு வச்ச நீ? அது சூரகாவட்ட சட்னி அரைக்கிறது பொறிக்க போடுவான். ஆனால் தெரியலம்மா, தெரியல. வெத்தலை, பாக்கு, தேங்காய், பூ, கற்பூரம், பழம், இது எதுக்காக வைக்கிறேன்னே அவனுக்கு தெரியல. ஏன் வச்சு கும்பிடுறோன்னே தெரியல. வேற எந்த மதத்துக்காரனுக்கு தெரியாத தத்துவம்லாம் இந்து மதத்துக்காரனுக்கு தெரியும். அவ்வளோ புனிதமான மதம். ஆனால் புரிஞ்சிக்காத மனுஷன் இருக்கிறான். வெத்தலைன்னா காற்றுன்னு அர்த்தம். காற்றுன்னு ஒன்று இல்லைன்னா நீ இல்லை இல்லையா? பழம்னா மண்ணுன்னு அர்த்தம். பூமின்னு ஒன்று இல்லைன்னா நீ ஒரு பொருளும் ஒன்று கிடைக்காது, நீ நிற்கக்கூடிய இடம் இருக்காது. கற்பூரம்னா நெருப்பு, பாக்குன்னா நீர், பூன்னா ஆகாயம். 5 பஞ்சபூதத்தை வழிபட்டு தான் மனுஷனா வாழறான், உலகமும் வாழுது. அதுக்காக தான் வச்சு கும்பிட்றான். எந்த மதத்துல அப்படிலாம் வச்சு கும்பிடல. ஆனால் இவன் ஏன் தேங்காய் வச்சான், ஏன் பூ வச்சான், ஏன் பழம் வச்சான் இவனுக்கு தெரியாது. முன்னோர்கள் செய்தாங்க, நான் செய்கிறேன்றான். முன்னோர் கோமணம் கட்டினா நீ கோமணம் கட்டி பண்ணா எப்படிங்க போகிறதுன்றான்.
அந்த மாதிரி மனுஷங்கிட்ட போய் நான் என்ன சொல்ல முடியும்? அதனால கடவுள் எங்கே எனக்கு பூ போடும் சொல்ல கடவுள் மேலே பூ போடவும் முடியாது மனுஷனால. கடவுளுக்கு பூ போட முடியுமா? சிலைக்கு தான் போட முடியும். செவுத்துக்கு தான் மெழுகுவத்தி கொளுத்த முடியும். ஊதுவத்தி செவுத்துக்கு தான் கொளுத்த முடியும். கடவுளுக்கு கொளுத்த எவனாலே முடியாது. ஏன்னா கடவுள் எப்படிக்குதுன்னு இவனுக்கு தெரியாத எதுக்கு போடுவான்? அறியாமையில் தெய்வ வழிபாடு பண்ணின்னு இருக்கிறான். எப்படியாவது பண்ணிட்டு போட்டோமே, நம்மளால முடிஞ்சதை நம்ம சொல்லுவோம், எடுத்துக்கிட்டு போட்டோமே. எல்லாமே அறியாமை தான். தெளிவான பக்தி போகணும். தீர்க்கமா நெருப்பு சுடும். கோயிலாண்ட அம்மன் கோயிலாண்ட நெருப்பை கொட்டிட்டு அதில் ஓடுறான். 2 பேரும் வழிக்கு வந்தா செத்து போறான். சாமி வந்து காப்பாத்துச்சா? சாமிக்கு அது வேலை ஒன்று காப்பாத்துது. 100 இடத்துல ஒரு நெருப்பு மறிச்சுக்கிறான். சாமி எந்த ஊர்ல உட்காந்து நிற்கிறது? இவனுடைய அபா கட்டது. சரி, நெருப்பு மறிக்கிறான். எப்படியாவது ஆர்வ கோளாறுல ஓடி போடுறான். எவனா ஆவாது வந்து அந்த நெருப்பு மேல கொஞ்சம் சக்கரை தூக்கிட்டான்னா போதும், உடம்பு காலெல்லாம் வெந்து போடும். இது தேவையா? இதெல்லாம் அறியாமை இல்லையா? தெய்வம்ன்றது உன் மனசுக்குள்ள வர வழிபாடுறா, அதுதான் தெய்வ பக்தி. மீண்டும் ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்ட கேள்விதான். ஒரு முடிவோட வந்துக்கிற கேளு. நான் ஒரு பெண்கிறத தாண்டி சபரிமலைக்கு பெண்கள் போக கூடாது அப்படிங்கிற ஒரு விதிமுறைய ஆண்கள் தான் இன்னை வரைக்கும் கொடியை உயர்த்தி பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துமே பல பெண்கள் போனாங்க. ஒரு பெண் மேல மிளகாத்தூள் வீசுறாங்க. அதாவது ரொம்பவே அநாகரிகமா நடந்துக்கிறாங்க. ஆண்களோட வக்ரம் எப்படி இவ்வளவு அதிகமா இருக்கு? அந்த சபரிங்கிறதே ஒரு பாட்டியோட பேரு தான், ஒரு பெண்ணோட பேரு தான் அந்த சபரிமலைக்கு இருக்கும்பொழுது ஏன் ஆண்கள் இப்படி நடந்துக்கிறாங்க? பெண்கள் போக கூடாதுங்கிறதுக்கு தனிப்பட்ட காரணம் எதுவும் இல்லையா? இந்த காரணமே உங்களுக்கு புரியலையா? ஏன் பெண்கள் அங்க போக கூடாதுன்னா, ஏன் வரக்கூடாதுன்னு உங்களுக்கு காரணம் புரியலையா? இல்ல புரிஞ்சிட்டு புரியாத மாதிரியே கேக்குறீங்களா? புரியுது சாமி. ஆனா எங்களுக்கும் விருப்பம் இருக்கும்ல கடவுளை போய். உனக்கு விருப்பம் இருக்கிறது தவறே கிடையாதுமா. ஆனா ஏன் பெண்கள் அங்க வரக்கூடாதுன்னு சொன்னான்னு காரணம் தெரியல இல்லையா? இப்போ ஒரு ஐயப்பன் பக்தன் போறான், ஐயப்பன் கோயிலுக்கு போறான்னா அவன் என்ன பண்ணுவான்? இப்போ ஐயப்ப பக்தர் எல்லாம் சொல்லக்கூடாது, எல்லாம் பொண்டாட்டி புள்ள குட்டியோட தான் படுத்துக்கிறான். ஆனா அப்போ ஐயப்பன் பக்தர் எப்படின்னா வீட்டுல படுக்க மாட்டான், கோவில் எங்கன்னா தனியா தான் படுப்பான். சோறு பொண்டாட்டி கையில சாப்பிட மாட்டான், அவங்களே பொங்கி தான் சாப்பிடுவாங்க. இப்போ வந்து அப்படி இல்லை, பொண்டாட்டி நல்லா சமைச்சு வச்சோன்னா மாலையை கழிச்சு சோத்துல மாட்டி போட்டு எல்லாம் பண்ணி போட்டு நாளைக்கு காலையில மாலையை குளிச்சுட்டு மாலையை மாட்டின்னு வந்துடுறோம். அப்படிப்பட்ட ஐயப்பன் கோயிலுக்கு போறவன் லாஸ்டா வாய்க்கரிசி போடுவோம்னா இடுமுடி கட்டும் போது. ஏன் வாய்க்கரிசி? வாய்க்கரிசி எப்ப போடுவாங்க? இறந்த பிறகு போடுவாங்க வாய்க்கரிசி. உயிரா இருக்கும்போது வாய்க்கரிசி போடுனா எதுக்கு போட சொன்னா? ஏன் போட சொன்னா? ஏன்னா அது ஒரு பெரும் காடு. அந்த இடத்துல போயிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு இவன் திரும்புவானோ திரும்ப மாட்டானோ, அதனால வாய்க்கரிசி போடு அப்படின்னா. ஏன்னா மிருகங்கள் அதிகம், அதனால வாய்க்கரிசி போடணும். அதனால பெண்கள் போக கூடாது, ஆண்கள் மட்டும் போகணும்னு வச்சிருந்தான். ஆனா இப்ப பஸ் விட்டுட்டான், கார் விட்டுட்டான். ஆனா இவன் என்ன பண்றான்? நம்மால ஆதியில சொன்னா பாரு, அத்தையை பிடிச்சி நின்னுக்கிறான். இன்னும் கடவுள்ன்றது ஆணுக்கு பெண்ணுக்குன்றது கிடையாதுமா. உருவம் தான் பெண்ணு ஆணு, ஆன்மால் எல்லாம் பொருள் ஒரே பொருள் தான். அது ஆணுக்கும் அதே பொருள் தான், பெண்ணுக்கும் அதே பொருள் தான். எல்லாரும் கடவுள் வழிபாட்டுக்கு போலாம், தப்பு இல்ல, ஆசைப்படுறதும் தப்பு இல்ல. ஆனா ஆபத்தான இடம் அது. அந்த இடத்துல பெண்கள் போக கூடாதுன்னு அப்ப தடுத்தான். அதை இப்பவும் கடைபிடிச்சு நிக்கிறான். பெங்களூர்ல இருந்து ஒரு நடிகை ஐயப்பன் கோயிலுக்கு போச்சு. ஐயப்பனை போய் ஏதோ ஒரு ஆசையில, நான் கூட ஆசை இந்த மாதிரி தொட்டுக்கலான்னு ஆசை வர்றது இல்ல, வரும் இல்ல வர்ம வர்றத அப்படி தொட்டுட்டான். தீட்டு பட்டு போச்சுறான். தண்ணி ஊத்துறான் காசில, இந்த காசி தண்ணி ஊத்துறான், கை தீட்டு போக மாட்டா. ஏன்னா ஊத்துற பண்ணி 10 மாசம் தீட்டுறானடா, நீ எங்கடா தீட்டு போவோம்? இப்படி வச்சுன்னுக்கிறாமா. ஆசைப்படுறது பெண்கள் தவறில்லை, ஆனா ஆபத்தானதுக்கு பெண்கள் ஆசைப்படக்கூடாது. அது ஆபத்தான இடம், அதனால பெண்கள் அங்க போக கூடாதுன்னு தவிர ஐயப்பனை கும்பிடக்கூடாதுன்னு ஒன்னும் சட்டம் கிடையாது. எல்லாரும் ஆணும் கும்பிடலாம் பெண்ணும் கும்பிடலாம். ஆனால் ஆதியில ஆபத்து. இப்பதான் போலீஸ் இப்போ நிறைய போட்டானே, இப்ப காரே மேல போத, இப்ப பெண்கள் போலாம். ஆனா இவன் விடமாட்டேன்றான், அதையே பிடிச்சி நின்னுங்கிறான். நேற்று கூட ஒருத்தருக்கு என்ன கேட்டாரு, சாமி குலதெய்வம் நான் கும்பிடுறது இல்ல, என் பிள்ளைங்களுக்கு என்ன ஆகுமானாரு. ஏன் குலதெய்வம் கத்தியதுக்கு நான் தெரியுது, ஏன் சாமி? இதான் அறியாமைன்றது, இதுதான் மூட நம்பிக்கைன்றது. கடவுள்ன்றது நீதாண்டான்ற, அப்புறம் குலதெய்வம் எங்கிருந்து வருது? இவ்வளவு பெரிய கோவில கட்டினேன், ஆனா இன்னும் நான் போய் சாமி கும்பிட்டது இல்லை. ஏன்? சரி, நான் சாமி கும்பிடுறது கோயில் வேணான்னு சொல்லலாமான்னா அது முட்டாள்தானோ. எல்லாரும் எல்லாத்தையும் உணர்ந்தவன் கிடையாது. உணர்ந்தவனுக்கு கடவுள் எனக்குள்ள இருக்குதுன்னும் போது நான் வழிபடுறதில்லை, என்ன வழிபட்டுக்கிறேன். உணராதவனுக்கு ஒரு பொருள் தேவைப்பட்ட அடையாளம், அதுக்கு கோயில்.
இப்படிதாம்மா வழிமுறை. அதனால ஐயப்பன் கோயிலுக்கு ஆண் போகக்கூடாது, பெண்ணு போகக்கூடாது, ஆண் போகலாம், பெண்ணு போகலாம் அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் தெய்வ வழிபாடு நடத்தலாம். ஆபத்தான இடம், அதனால ஆதியில விடல். இந்த பதில் வந்து பல ஆண்களுக்காக நான் இதை சமர்ப்பிக்கிறேன். இனி எந்த பெண்கள் போனாலும் நீங்க நாகரிகமா நடத்தணும். அவங்க பாதுகாப்புக்காக தான் சொல்லியிருக்காங்களே தவிர தீட்டு அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணு கிடையாதுமா. சாமி கும்பிடுறவனே தீட்டுதான், மந்திரம் சொல்றவனே தீட்டுதான். அவங்க அம்மாவுக்கு தீட்டு போயிருந்தா அவனே இருக்க மாட்டான். ஒரு பெண்ணுக்கு கருத்தரிக்கல, கல்யாணம் ஆயிடுச்சு, நல்ல திடகாத்தமான பெண்ணு, திடகாத்தமான ஆணு, கருத்தரிக்கல. ஏன் கருத்தரிக்கல? அந்த மென்சஸ்ன்ற தீட்டு போய்கினே இருக்குது. அப்ப குழந்தை வரல. அதுக்காக என்ன பண்றான், பல கோடி டாக்டர் கிட்ட போய் கொடுத்தா அதை நிறுத்த சொல்றான். அப்போ பெண், ஒரு பெண்ணுடைய தீட்டு தான் ஒரு உருவம். அந்த உருவம் தான் மந்திரம் சொல்லுது. அப்போ ஆணா இருந்தாலும் பெண் இருந்தாலும் அம்மாவனுடைய தீட்டு தாமா மந்திரம், அம்மாவனுடைய தீட்டு தாமா பெண்ணு, அம்மாவனுடைய தீட்டு தாமா புள்ள. இது பார்க்கறதோட மட்டும் நிறுத்திடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பத்தி ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, ஆத்மா வணக்கங்கள்.